உங்கள் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு உங்களை பார்க்க வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரமாட்டாங்க, அது இருக்கட்டும். ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டு ஒரு 4 கெஸ்ட்டை வீட்டுக்கு வர வச்சோம். அவங்க தான் இவங்க. அந்த 4 பேர்த்தில் ஒரு பேர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. மற்ற 3 பேர் எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், ஷோகேஸில் வைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்டுருச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்களும் உங்கள் குழந்தைங்கள்ட்ட இந்த கொஸ்டின்லாம் கேட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பொம்மை இவங்களை விட்டுரு, இவங்க கணத்தில் வச்சுருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, கையை எங்கே வச்சுருக்காங்க பாரு, காதில் வச்சுருக்காங்கல்ல. இது எதனால காதில் வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த அதாவது நம்ம நல்லதை மட்டும்தான் கேட்கணும். யாராச்சும் பேட் வேர்ட் பேசினாங்க, கெட்டதாக பேசினாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. சரியா? அதனால தான் அவங்க வந்து காதில் கை வச்சுருக்காங்க. நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும், கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது. சரியா? அடுத்த பொம்மையை எடு. என்ன கையை எங்கே வச்சுருக்காங்க? கண்ணில் வச்சுருக்காங்களா? எங்கே காட்டு பார்ப்போம். ஆமாம் பாப்பா, ஏன் தெரியுமா? கெட்ட விஷயத்த என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும், கெட்ட விஷயத்த பார்க்கக்கூடாது. அது கெட்ட விஷயத்தை பார்க்கக்கூடாது, நல்ல விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும். சரியா? அடுத்த பொம்மையை எடு. இவங்க என்ன பண்றாங்க, கையை எங்க வச்சிருக்காங்க? வாயில வச்சிருக்காங்களா? கெட்ட விஷயத்த பேசக்கூடாது. வாயில தானே வச்சிருக்காங்க, வாய் என்ன பண்ணும், பேசும். அதனால கெட்ட விஷயத்த பேசக்கூடாது, நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசணும். சரியா? இங்க பாரு, இவங்களும் நம்ம வீட்டுல நம்மள போல இனிமேட்டுக்கு டெய்லியும் இருப்பாங்க. சரியா? இவங்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை தான் பேசணும், நல்ல விஷயங்களை தான் கேட்கணும், நல்ல விஷயங்களை தான் பார்க்கணும். இதே போல தான் நம்மளும் இருக்கணும். சரியா? நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியல, கிடைச்சா கைட்டில் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய விடவே இல்லை. ஸோ நான் ஸ்டாப் இந்த சின்ன வயசில் இவ்வளோ சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம சின்ன பிள்ளையில என்ன சொல்லித்தரமோ அதுதான் அவங்க மனசில் எவர் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்கிற சின்ன சின்ன பாடங்கள் தான் அவங்க லைஃப்பை நிறைய விதத்தில் சேஞ்ச் பண்ணும். சொசைட்டியோ நம்மளை சுற்றி உள்ளவங்களோ எப்படி இருக்காங்கன்றது நமக்கு தேவையில்லை, நம்ம கரெக்டாக இருக்கணும். மாற்றன்றது நம்மள்ட்ட இருந்து நடக்கணும். நம்ம குழந்தைங்களோட சேஃப்டியும் அவங்களோட க்ரோத்தும் தான் நமக்கு முக்கியம். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்கள்ட்டையும் இதை கன்வே பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஃபைனலாக இந்த 4 பேரையும் நாங்கள் டெய்லியும் பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சிட்டோம். இதில் அந்த எல்லோ கலர் ஸ்டாச்சு எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் இவங்கள ஒரு கெஸ்ட்டாக தான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டோம். ஆனால் இவங்க வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாகவே மாறிடுறேன்னு சொல்லிட்டாங்க. இது போல் நல்ல விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.